Hi friends, welcome to MMSK vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஹேர் பேக் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல என்ன அப்படினா இப்போ வந்து நம்ம நாளைக்கு போடுறோம் அப்படினா இன்னைக்கு வந்து நைட்டே நம்ம இதெல்லாம் ஊற வைக்கிறேன்னா நல்ல தண்ணியில விட்டு கொதிக்க வச்சிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து வச்சிரணும். நாளைக்கு வந்து நம்ம வந்து அது கூட இன்னும் வந்து நம்ம பொருள் செம்பருத்தி இலை வேப்ப இலை எல்லாம் சேர்த்து வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து ஹேர் பேக்கை அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஹேர் பேக்குக்கு என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா பூந்தி கொட்டை. இந்த பூந்தி கொட்டையில் இந்த மாதிரி ஒரு சீடு இருக்கும், உள்ளாடி வந்து ஒரு சீடு இருக்கும். இந்த சீடை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம கொதிக்க வைக்கிறோம்ல அந்த தண்ணி கூடயே உள்ளாடி நம்ம போட்டுறணும். போட்டுட்டு காலையில் நம்ம அரைப்போம்ல, நம்ம மிக்சியில் அரைக்கும் போது இதை வந்து எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும். இதுக்கு பேர் வந்து பூந்தி கொட்டை. அடுத்தது வந்து இதில் வந்து என்னென்னா 1 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் வந்து சேர்த்துருக்கிறேன், 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், அது கூடவே வந்து 2 ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸீடு தான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்க்குறது. அது கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து இது வந்து அரிசி 1 ஸ்பூன் வந்து அரிசி, இதில் கொஞ்சம் வந்து சீகக்காய், இது வந்து ஃப்ரெஷ்ஷான சீகக்காய், இது நம்ம வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் கேட்டோம்னா கிடைக்கும். இது வந்து ஒரு 2 சீகக்காய் நான் சின்னதாக வந்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். இது எல்லாமே நம்ம சேர்த்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் விட்டு கொதிக்க வச்சு இன்னைக்கு நைட்டு வச்சுட்டு நாளைக்கு வந்து அப்ளை பண்ணணும். இதுதான் அந்த பேக்குக்கான பொருள். ஆலிவிதை, வெந்தயம், கருஞ்சீரகம், பூந்திக்கொட்டை, அரிசி, சீகக்காய், இது எல்லாமே நம்ம வந்து என்னென்னா ஒன்றாவே சேர்த்து வந்து நம்ம தண்ணியில் விட்டு கொதிக்க வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம எல்லாமே வந்து சேர்த்துடலாம். பூந்திக்கொட்டை, சீகக்காய், வெந்தயம், ஃப்ளாக்ஸீட், கருஞ்சீரகம், அரிசி, இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஹெல்த்தியானது தான். இது கூடவே நம்ம வந்து என்ன சேர்க்குறோம் அப்படின்னா தண்ணி. இப்போ வந்து 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். இப்போ இதில் 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். மேக்ஸிமம் வந்து 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து கொதிச்சா போதும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆலிவிதை இருக்குல்ல, ஃப்ளாக்ஸீடு, இதில் இருக்கக்கூடிய ஜெல்லி வந்து நமக்கு வெளியே தெரிகிற டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லும் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். மறுநாள் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் வந்து வேப்பிலை, கறிவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, இது எல்லாமே வந்து சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு இது கூட அந்த தண்ணிக்கு பதிலாக வந்து நம்ம அரிசி வடித்த கஞ்சி இருக்குல்ல அந்த தண்ணி விட்டாலும் இன்னும் ஹேருக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து சாதா தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ரூட்ல இருந்தே நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ வந்து அந்த ஹேருக்கு வந்து ஹெல்த் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து போட்டோம்னா ஹேருக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த ஹேர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா போகிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம 1 ஹவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு 2 ஹவர்ஸில் வந்து முடியை வந்து நல்லா வந்து காய விட்டுட்டு நம்ம வந்து ஹேரை இழைச்சிட்டு நம்ம வந்து போனோம் அப்படின்னா அந்த ஹேர் வந்து ரொம்பவே வால்யூம் அதிகமாக இருக்கும். இன்னொன்று ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லுக்கை வந்து பார்த்தாலே வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது இப்போ நான் என் பொண்ணுடைய ஹேருக்கு தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ ஹேருக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பிரித்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்போன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து போய் சேரும். அப்போ இருந்தால் நம்மளுடைய ஹேர் ஃபால் ஆகுறது ரொம்பவே வந்து கம்மியாகும். இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபாலே ஆகாது, ரொம்பவே வந்து ஹேர் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த அளவு வந்து ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் க்ரோத் ஆகுறதும் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து போடும்போது ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லாவே வந்து இருக்கும். ஹேர் ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ஹேர் பேக் வீடியோட வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.